அந்த வகையில் முதலில் வந்தார். பணிச்சூழல் காரணமாக நேற்று வரை இப்படி, இன்று இரவு சென்னைக்கு இருந்து சென்ற வேண்டும், நாளைக்கு அப்படி, எப்படி நான் முடியும் என்று மறுத்தேன். ஆனால் எறும்பூர கல்லும் தெரியும் என்பார்களே, வந்தார், கரைத்தார் கோவிசெழியன் உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நிற்கிறேன். எனவே காலையில் செங்கல்பட்டு கல்லூரி, மாலையில் ஏஎம் ஜெயின் கல்லூரி, மாலை 6 மணிக்கு எத்திராஜி கல்லூரி என்று 3 கல்லூரிகளில் இன்றைக்கு சுற்றி சுற்றி வந்து உங்கள் முன்னால் நிற்கிற அரிய வாய்ப்பினை பெற்றேன். அதில் நம்முடைய ஆசான் விருது பெறுகிற ஆசிரியர் பெருமக்கள், பொதுவாக பல்வேறு அமைப்புகள், சங்கங்கள், நிறுவனங்கள் இருந்தாலும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பாதிப்புகள் வரும் பொழுதெல்லாம் அள்ளி வழங்குகிற உள்ளம் படைத்த ஒரு நிறுவனம் ரோட்டரி சங்கம். தான் சம்பாதித்து உழைத்து கஷ்டப்பட்டு சேகரிக்கிற செல்வத்தை தான் மட்டும் பயன்படுத்தாமல், தன் குடும்பம் மட்டும் பயன்படுத்தாமல் ஒரு அமைப்பினை உருவாக்கி அவரவர்களுக்கு முடிந்தவரை நிதியை திரட்டி அந்த நிதியின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு, பட்டினியால் வாடுகிற மக்களுக்கு, நோயால் இடர்பாடுக்குள்ளாய் இருக்கிற மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு அவ்வப்போது அள்ளி வழங்கி அந்த ஏழ்மையிலும் ஒரு வளமையை காண வேண்டும் என்று எண்ணுகிற அமைப்பு நம்முடைய ரோட்டரி சங்கம் என்பதை இந்தியாவும் தமிழகமும் நன்றாக அறியும். அது நோய் பிடியிலிருந்து மக்களை பாதுகாப்பதாக இருந்தாலும், சமுதாய பணி ஆற்றுவதாக இருந்தாலும், வறுமையிலிருந்து ஒழிப்பதாக இருந்தாலும், கல்வி வேலைவாய்ப்பை தேடி தருவதாக இருந்தாலும், அனைத்திலும் முன்னணி நிறுவனமாக விளங்குகிற அமைப்பு நம்முடைய ரோட்டரி அமைப்பு. அதற்கென்ற ஒரு தனி உலகம். அவர்களே கவர்னர், அவர்களே முதலமைச்சர், அவர்களே அமைச்சர்கள், அவர்களே நிதியமைச்சர்கள், அவரே பொருளீட்டார்கள், அவரே செலவு செய்வர்கள் ஆக தனி அரசாங்கம்